ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் உளுந்து போண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெறும் உளுந்தை மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக ஈவினிங் டீ ஸ்நாக்ஸுக்கு இது நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உளுந்து போண்டா எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடனே எங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உளுந்து போண்டா பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ உளுந்தை பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் உளுந்து சேர்த்திக்கங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அந்த ரவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்புன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். நம்ம உளுந்து வடைக்கு வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுப்போம். ஆனால் உளுந்து போண்டாவுக்கு வந்து லைட்டாக கொஞ்சமாக குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்திக்கங்க. 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு துண்டு, இது கூட கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை, அதோட கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கையிலேயே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி உளுந்து மாவு வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு போடுங்க. சூட்டோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. அதனால் உளுந்து மாவு என்றைக்குமே அரைச்சதுமே உடனேக்கே வடை சுட வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். அது இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உளுந்து போண்டா போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில் போடும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெயில் போட்டதுமே இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு இதெல்லாம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். இடைக்கிடைக்கு திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், திருப்பி போட்டதில் உளுந்து போடுற நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வந்ததும் அந்த நுர சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா சலசலப்பெலாம் இல்லை பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் நல்லா திருப்பி போட்டால் தான் உள்ளேலாம் நல்லா வேகும். ஏன்னா நம்ம இது உளுந்து போட்டதெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் உள்ள சில சமயம் வேகாமே இருக்கும். ஆனால் நல்லா திருப்பி போடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உளுந்தில் ஒரு சூப்பரான போண்டா போட்டோம். பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்தவே இல்லை, சேர்த்தாமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். சூடாக இருக்குங்காட்டி நல்லா சீக்கிரம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. இங்கே பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஈவினிங் டீக்கு நீங்கள் இது போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமைச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.